இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் அருமையான இனிமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், வாழ்வையும், பயணத்தையும், பிள்ளையுடைய எதிர்காலத்தையும், படிப்பையும் நம் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் அர்ப்பணிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிமு 420 கிரேக்க நாட்டில் நிலா தேவதைக்காக ஒரு அருமையான பிரமிக்கக்கூடிய கோவில் ஒன்று கட்டப்பட்டது. உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழ்ந்தது அக்காலத்தில். இப்படிப்பட்ட புகழ்பெற்ற கோவிலை ஒரு நபர் தீயிட்டு எரித்து விட்டார். அந்த எரித்தவரை காவலர்கள் கைது செய்து அரசர் முன் நிறுத்தினார்கள். ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற இந்த நிலவு தேவதையினுடைய கோவிலை எரித்தாயே, தீக்கிரை ஆக்கினேயே, என்ன காரணம் என்று அரசர் கேட்க, அந்த தீயிட்டு கொளுத்திய நபர் கூறினாராம், இது உலக புகழ்பெற்ற கோவிலாக இருப்பதால், நான் இந்த உலக புகழ்பெற்ற கோவிலை எரிப்பதால் வரலாற்றில் என் பெயரும் பொறிக்கப்படும், என் பெயரும் நினைவூட்டப்படும். ஆகையால் தான் பெயர் வாங்குவதற்காகவே இப்படிப்பட்ட புகழ்பெற்ற கோவிலை நான் எரித்தேன் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒரு சில நபர்கள் புகழ் பெற வேண்டும், மற்றவர்கள் நம்மை நினைவு கூற வேண்டும், பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தீய செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களையும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இழிவான செயல்கள், கேவலமான செயல்கள், அல்லது பிறரை வஞ்சிக்கக்கூடிய செயல்கள், அல்லது பிறருக்கு எதிராக சான்று பகரக்கூடிய செயல்கள் அத்தனையும் இதையே சாரும். இதனால நாமும் இப்படிப்பட்ட புகழையும், பணத்தில, செல்வத்திலும், அதிகாரத்திலும் பெற வேண்டும் என்று துடிக்கின்றோம். இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார், என்னை காண்கின்றவன் என் தந்தையை காண்கின்றான், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பது முதல் பகுதி. இரண்டாவது பகுதியிலே, என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னை அனுப்பிய என்னுடைய தந்தையுடைய வார்த்தைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அன்னை தெரசா நோயாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாராம். அப்போது ஒருவர் கேட்டாராம், அன்னையே, நீங்க கடவுளா என்று. அன்னை தெரசா கூறினாராம், நான் கடவுள் அல்ல, கடவுளை போல வாழ முயற்சிக்கிறேன் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கின்றேன். அந்த மறைந்திருக்கக்கூடிய காணாத தெய்வத்தை நம் தேவன் இயேசு கிறிஸ்து பிரதிபலித்தார், வாழ்ந்து காமித்தார். பரிபிறக்கம் கொண்டவராக, நல்லெண்ணம் படைத்தவராக, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடிய நபராக அவர் நம் முன் தோன்றினார் என்றால் அது மிகையாக. இதே போல என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னை அனுப்பிய தந்தையுடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்று கூறுகிறார். நாமும் அந்த இறைவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், கேட்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய சிந்தனைகள் அல்ல, மாறாக இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த இறையருளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நாளுடைய இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவரை போல வாழ வேண்டும், அவருடைய சொல்லாகவும் செயலாகவும் நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதான் சவாலுக்குரிய வாழ்வாக இருக்கின்றது. நாம் எங்கு சென்றாலும் நம்மில் மற்றவர்கள் அந்த கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை போல நானும் வாழ முயற்சிக்கின்றேன், அந்த கிறிஸ்துவாகவே நான் நடக்கின்றேன் என்று நாம் வாழக்கூடிய பகுதியில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் வாழ வேண்டும். நேற்று ஒருவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் வீடு கட்டிய முறை மற்றும் இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற போது
கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். ஆனால் ஒரு பெரிய தவறு நடந்துச்சு ஃபாதர். கத்தோலிக்க கிறிஸ்தவ வீடா இருந்தாலும் அந்த வீட்டை விடிய காலைக்கு முன்பாகவே அதற்கு ஓமம் வளர்த்து யாகம் பண்ணிய பிறகுதான் ஃபாதரை கூப்பிட்டு வந்து மந்திரிச்சோம் ஃபாதர் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்மணி நேற்று பகிர்ந்து கொண்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை உணராமல், ஆண்டவர் தனக்குள் இருக்கின்றார், அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றார், ஒப்புரவு சாதனம் பெற்றிருக்கின்றார், அவர் திவ்ய நற்கனை உட்கொள்ளக்கூடிய நபர், திருமண திருவருள் சாதனைகளை பெற்றவர். ஆனால் எப்படி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் நாம் யாகம் வளர்த்து அல்லது கோமம் வளர்த்து இப்படி வீட்டை யாராவது அர்ச்சிப்பார்களா? நினைத்து பார்க்க முடியாத ஒரு அருவருப்புத்தக்க ஒரு காரியம். அது மற்றவர்களுக்கு ஓகே, மற்றவர்களை நான் குறை கூறவில்லை, அது அவருடைய விசுவாசம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய விசுவாசம் எங்கே செல்கின்றது? அந்த பகுதி வாழ் மக்கள் மத்தியில் என்ன சாட்சிய வாழ்வு? அப்படிப்பட்ட குடும்பம் சர்ச்சிலே உழுந்து கிடக்கிறார். எல்லாம் வெளிவேசமாக இருக்கின்றது. பிரியமான சகோதரர், இப்படித்தான் நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் எப்படித்தான் ஆண்டவர் என்னுள் இருக்கின்றார், நான் ஆண்டவருள் இருக்கின்றேன், நான் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றேன், நான் வாழக்கூடிய பகுதியில் சாட்சிய வாழ்வு வாழ்கிறேன், இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம், என்ன பழி செலுத்தினாலும் கூலியை விட்டு ஆட்டை விட்டு இரத்த புலி கொடு, அதை செய் இதை செய் என்று யார் சொன்னாலும் இல்லை, என் தேவன் எனக்காக அத்தனையும் சிந்திவிட்டார், இதோ என்னுடைய தேவன் மீட்பர் மெசியா என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த மார்பு தட்டி சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமான சகோதர சோலே, அன்னை தெரசாவை போல கடவுளை போல வாழ முயற்சிக்கின்றேன். அந்த முயற்சியை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு சாட்சிய வாழ்வை பற்றி, நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கின்றார், என்னை காண்கின்றவன் என் தந்தையை காண்கின்றான் என்று சொன்ன தேவனே, எங்களை பார்க்கின்ற நபர்களெல்லாம் உம்மை பார்க்கக்கூடிய நபர்களாக நீர் மாற்றும். எங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் வாழ்வும் பழக்க வழக்கமும் எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசுவே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய நபர்களாக நாங்கள் இன்று வாழணும். எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தையாக எங்களுடைய நாவிலே புகட்டும். நாங்கள் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். பரிசுத்தமான நம்பிக்கைக்குரிய நேர்மறை சிந்தனை கொண்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளாக என்னுடைய நாவில் கொடுத்து ஒவ்வொரு முறை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் அதை கேட்ட வாழ்வு வாழக்கூடிய வல்லமையின் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் பகுதி வாழ் மக்கள் மத்தியில் உம்மை நாங்கள் நிலைநாட்டுவோம். ஒருபோதும் எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அவரவருக்கு அவருடைய தாய் தி பெஸ்ட் தாய். இதோ எங்களுக்கு நீ பெஸ்ட், எங்களுக்கு நீரே தி பெஸ்ட் அப்பா. அப்படிப்பட்ட உணர்வோடு என்று வாழ கிருபை தரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.